வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு ஜனாதிபதியின் நற்செய்தி. வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும். மின்சார தொழிற்சங்கங்கள் அரசுக்கு எச்சரிக்கை. தங்காலை நகர சபையின் ஊழியர்களுக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டது எப்படி? எழுந்த சர்ச்சை. பாதாள குழுக்களின் கைதால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் அச்சத்தில். அமைச்சர் வசந்த சூளுரை. கைக்குழந்தையுடன் கடலில் குதித்த தாய், மாயமான சிசு. கொழும்பில் பயங்கரம். 5 வருடங்களாகியும் ஆசிரியர் சேவையில் உள்ளீர்க்கவில்லை. போராட்டத்தில் குதித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். அனுமதி சட்டங்களை மீறி இயங்கிய மதுபான சாலைக்கு சீல். கடுமையான இடிமின்னல் தாக்கம். 16 மாவட்டங்களுக்கு வந்த எச்சரிக்கை. யாழில் தீவிரப்படுத்தப்படும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள். பொதுமக்களுக்கு வந்த அறிவிப்பு. ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களின் இணக்கப்பாட்டிற்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற குழு அல்லது இதேபோன்ற பொறிமுறையின் மூலம் பணியாற்றவும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான பிரச்சினைகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி நீண்ட காலமாக கலந்துரையாடி வருகிறது. அந்த கலந்துரையாடல்களின் இணக்கம் ஏற்பட்ட விடயங்களை தொடர்ந்து செயல்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி வெளிப்படையாக பணியாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது. வெளிநாட்டில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களினுடைய பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்காக குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவுக்கு அமைய ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து குறித்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமஹே ஆகியோரின் தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் இலங்கையர்களினுடைய பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் இது குறித்த வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். மின்சார சபை ஊழியர்கள் தொடங்கிய சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிராக சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் முதல் கட்டம் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து எந்த நேர்மறையான பதிலும் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் வேலை நிறுத்தமாக தீவிரப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்காலை நகர சபையின் ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பாக சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நகர சபை போன்ற ஒரு அரச நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது குறித்த விபத்தில் உயிரிழந்த நகர சபையின் செயலாளர் PWK ரூபசேனவே இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கிய அதிகாரி என தெரிய வந்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AENE அபயரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். தங்காலை நகர சபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றம் தொடர்பாக இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் உடனடியாக அத்தகைய விடுமுறை எடுப்பது சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது என அவர் தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னரே குறித்த விடயம் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெறப்பட்ட 10 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக
போக்குவரத்து அமைச்சு மேலும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தங்காலை நகர சபையின் அங்கீகரிக்கப்பட்ட 47 ஊழியர்களில் 22 பேர் வெள்ளவாய சுற்றுலாவில் பங்கேற்றுள்ளதாகவும் மற்றொரு குழு சுற்றுலாவில் பங்கேற்கவில்லை என்றும் நகர சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தங்காலை நகர சபையின் தலைவர் PVG நந்தஸ்ரீ, இத்தகைய எண்ணிக்கையிலான ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரம் விபத்தில் உயிரிழந்த நகர சபையின் செயலாளருக்கு காணப்பட்டதாக கூறினார். இந்த நிலையில் பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க தயாராக உள்ளதாக தங்காலை மாநகர சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள் என வர்த்தகத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்திற்குரியது. கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை போஷித்தார்கள் என்றார். நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்போது அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், பாதாள உலகம் தனித்தனியாக செயல்படவில்லை. பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டது. பின்னர் நெருக்கடி வந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழ்நிலையாக மாறியுள்ளது. பாதாள உலகம் இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியேயும் இயங்கி வருகிறது. இப்போது அதை நாங்கள் ஒழித்து வருகிறோம். ஒவ்வொன்றாக அதை சுத்தம் செய்வோம். பாதாள உலகத்திற்கு இப்போது மன்னிப்பு இல்லை. எனவே பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். பாதாள உலகம் இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அந்த அளவுக்கு பாதாள உலகத்திற்கு யார் உணவளித்தனர்? இந்த அரசாங்கம் இல்லையெனில் பாதாள உலகத்திற்கு என்ன நடக்கும்? நாடு அழிக்கப்பட்டுவிடும். பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கிறோம். பொது போக்குவரத்திற்கு நிலையான பேருந்துகள் பயன்படுத்தப்படும் ஒரு நிலையை அடைந்துவிட்டோம். அந்த நடவடிக்கைகளை நாம் முன்னோக்கி எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு கொள்ளுப்பட்டி கடலில் மூழ்கிய நிலையில் பெண்ணொருவர் மீட்கப்பட்டதுடன் அவரின் 2 மாத குழந்தையை காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளுப்பட்டி கடற்கரையில் நேற்றைய தினம் குறித்த பெண் மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடலில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவர்லியாவை சேர்ந்த குறித்த பெண் கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கொழும்பு நோக்கி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண்ணின் கணவர் நுவர்லியா பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது. குழந்தையுடன் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அந்த பெண் தனது குழந்தையை கடலில் வீசி விட்டாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டதாரி நியமனத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களை ஆசிரியர் சேவையில் உள்ளீர்க்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று இடம்பெற்றது. நாடு முழுவதிலும் உள்ள 18,000க்கும் அதிகமான பட்டதாரிகளே இவ்வாறு மாவட்டம் தோறும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலை பட்டம் பெற்று தொழில் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் கடந்த ஆட்சி காலத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனம் வழங்கப்பட்டது. இருவேறு நிலைகளில் தமது பதவியும் சேவையும் இருப்பதால் பல்வேறு இடர்பாடுகளை நாம் நாளாந்தம் எதிர்கொள்வதால் மனதளவிலும் பல்வேறு துயரங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்பதாக யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய குறித்த ஆசிரியர்கள் வடக்கின் ஆளுநர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். ஆளுநர் சந்திப்புக்காக ஆசிரியர் சார்பில் 3 அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்ட நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் தான் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது கருத்து தெரிவித்த உத்தியோகத்தர்கள், நாங்கள் பட்டதாரி பயிலுநர்களாக உள்வாங்கப்படுறோம். இதுக்கு முதல் நியமனங்கள் எல்லாமே
அபிவிருத்தி பயிலுனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமனமாகவே இருந்தது. ஆனால் எமக்கு வழங்கப்பட்டது பட்டதாரி பயிலுனர்களுக்கான நியமனமாகத்தான் வழங்கப்பட்டது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு விரும்பிய துறைகளுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கலாம், உள்வாங்கப்படலாம். அந்த வகையில் தான் நாங்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இணைக்கப்பட்ட நாங்கள் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த ஆசிரியர் பணியினை மேற்கொண்டு வருகிறோம். ஆயினும் எங்களுடைய நிரந்தர நியமனம் தொடர்பில் கடந்த அரசும் சரி தற்போதைய அரசும் சரி உதாசீனமாகவே நடந்து வருகிறது. நிச்சயமாக நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தால் இந்த தொண்டராசிரியர் நியமனம் எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது, அங்கே அவர்களுக்கு எந்த விதமான போட்டி பரீட்சைகளும் இல்லை. வெறுமனே அவர்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஆயினால் நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பாடசாலைகளில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் எவ்விதமான பாரபட்சமின்றி எவ்விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எங்களையும் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். இதேவேளை திருகோணமலை மோதூர் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று காலை மோதூர் வலய கல்வி அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுகின்ற தமக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு கோரிய இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலைகளில் சகல வேலைகளையும் தாம் செய்து வருகிறோம். கடந்த அரசாங்கம் தமக்கான ஆசிரியர் நியமனத்தை வழங்குவதாக தெரிவித்திருந்த போதிலும் அவர்கள் நியமனம் வழங்கவில்லை. எனவே பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் தங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வருடங்களாக நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். கடந்த அரசாங்கத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமனம் வழங்கப்பட்டும் இந்த அரசாங்கத்தில் பெரிய நம்பிக்கையோடு இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும், நல்ல ஒரு தீர்வு நம்பி இருந்து நாங்கள் இருந்தும் இதுவரைக்கும் எங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. ஆசிரியர்களுக்கான சகல பணிகளை நாங்கள் செய்கிற போதும் இன்னுமே நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகர்களாக நியமனத்திலே இருப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஓஎல் மாணவர்கள் ஏஎல் மாணவர்கள் சகல வகுப்புகளை நாங்கள் சிறந்த அடைவு மட்டத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற இருந்த போதும் கூட எங்களுடைய இந்த அநீதியானது மிகவும் உள்ளாக்குற ஒரு விடயமாகவும் அதிருப்தி அடைய செய்கின்ற ஒன்றாகவும் இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு சிறந்த தீர்வு எங்களுக்கு விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பொகவந்தலாவ டின்சின் பகுதியில் அனுமதி சட்டங்களை மீறி இயங்கி வந்த மதுபான சாலை ஒன்று கலால் திணைக்கள அதிகாரிகளினால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலையில் நீண்ட காலமாக மதுபான வகைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததன் காரணமாக கண்டி விசேட கலால் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலைக்கு சென்ற மேற்படி கலால் திணைக்கள அதிகாரிகள் ஒரு மதுபான போத்தலும் ஒரு பியர் போத்தலும் கொள்வனவு செய்த போது இவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்தமையை கண்டறிந்துள்ளனர். பின்னர் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் குறித்த மதுபான சாலைக்கு சீல் வைத்தனர். இதற்கான தண்ட பணத்தை செலுத்தும் வரை குறித்த மதுபான சாலையினை மீண்டும் திறக்க முடியாது எனவும் கலால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி மற்றும் ஹட்டன் கலால் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 16 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய வடமத்திய வடமேல் கிழக்கு ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீரிகம பகுதியின் முதல் பிரிவை நிர்மாணிப்பதற்கான சீன நிதியுதவி மீண்டும் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து இந்த திட்டம் இந்த மாதத்தில் அல்லது அக்டோபரில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ அண்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். 37 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி பிரிவை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதியுதவியை சீனாவிடம் இருந்து இலங்கை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள கட்டுமான பணிகளின் அளவை அடிப்படையாக கொண்டு கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கியவுடன் 2.5 ஆண்டுகளுக்குள் திட்டம் நிறைவடையும் என்று அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர்.
நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலனறுவை திம்புலாகலகந்த பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட காட்டு தீப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை உடவலவ பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக உடவலவ போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை உக்குவெலவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் இரத்தினபுரி கொங்கஸ்தென்னவில் உள்ள ஒரு வனப்பகுதியிலும் தீப்பரவல் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் 937 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாட்டு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி சகல வணக்க ஸ்தலங்களிலும் 15ஆம் தேதி சகல அரச நிறுவனங்களிலும் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதிகளில் சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான 3 தினங்களும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்படுகின்றன. இக்கால பகுதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் மேற்பார்வை குழுக்களும் வீடுகளையும் வேலை தளங்களையும் கல்வி நிறுவனங்களையும் வர்த்தக நிலையங்களையும் பார்வையிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் வேண்டுகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுவை லுனாவ பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சூதாட்ட விடுதி ஒன்றிலிருந்து 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்குலானை போலீசார் தெரிவித்தனர். 11 பெண்களும் 4 ஆண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குலானை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக முழுநேர வேலையாக இந்த சூதாட்ட விடுதியினை நடத்தி செல்வதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சூதாட்ட விடுதி தினமும் காலை முதல் இரவு வரை இயங்கி வருவதன் காரணமாக பிரதேசவாசிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.